ஓங்கிய மணிகள் நான் தலைமை செய் மௌலிமேனே ஓங்கிய ஓங்கிய அல்லவோ மற்றி நீ அப்பால் உயர்ந்ததுண்டோ திங்கவன் சிரத்தின் மேலும் உயிரினும் சீரிதம்மா இங்கே புகழையெல்லாம் வேறும் வாங்கி விட்டாய். யாரு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் சுக்ரீவன்? யார் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். வீட்டு மெதுவா சொல்றான், அங்க ராமனையும் பேலன்ஸ் பண்ணோம், சுக்ரீவனையும் பேலன்ஸ் பண்ணோம். ரெண்டு பேருடைய கருத்துக்கும் மாறுபாடு சொல்லக்கூடாது. ஆனா பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லணும். ரொம்ப அழகா சொல்லணும். வாங்கிய மணிகள் மீடியேஷன், மாடரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். மீடியேஷன், மாடரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அந்த கேரக்டர் ஸ்டடியெல்லாம் இருந்த காலத்துல இது விபீஷண கேரக்டர் ஸ்டடியில இந்த இதில் நான் குறிச்சிருக்கேன். வாங்கிய மணிகள் அண்ணான் தலைமிசை மௌலிமேனே வாங்கிய அல்லவோ. இதெல்லாம் என்ன சாதாரண மணிகளை அவன் கொண்டு வச்சிருக்கிறது. ராவணன் தலையில இருக்கிற கிரீடத்திலிருந்து எடுத்தது. ராவணன் தலையில இருக்கிற ராவணனுக்கு எதிரில் போய் இருக்கிறதே கட்டம். அவனுக்கு எதிரில் சண்டை போடுறதுன்னா அதை விட கட்டம். அவனுடைய மேல கைப்படுறதுங்கிறது சொல்லவே முடியாது, கற்பனைக்கே எட்டாது. இவன் என்னடா பண்ணான்னா கிரீடத்தை தொட்டான், கிரீடத்தில் இருக்கிற மணிகளையும் பிடின்னு வந்திருக்கான். இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஓங்கிய அளவு மற்ற இனி அப்பால் உயர்ந்தது ஒன்றும். இதை விட உயர்ந்த காரியமும் அவங்க செய்ய முடியுமா? தீங்கினன் சிரத்தின் மேலும் உயிரினும் சிறிதம்மா சீரிதம்மா. இவனுடைய தலையை வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி, அவனுடைய உயிரே வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி, அதை விட சரி பெரிய காரியங்கள் பண்ணியிருக்கான். இது அவன் தலை வாங்கினதுக்கும் சரி, உயிரே வாங்கினதுக்கும் சரி, அதை விட பெரிய காரியம் பண்ணுவதுதான். ஏன்னா மானத்தை தொலைச்சு விட்டான். அவன் புரிந்துபடான், வெக்கப்பட்டு கொண்டு நிற்கிறான். ராவனுடைய தன்மை அவனுக்கு தெரியும். குரங்கு கைக்கு தன்னுடைய மகுடத்தினுடைய மணியை இழந்தான் அப்படின்னா, அதுவும் ராவணன் இழந்தான், அது சாதாரண விஷயம் தான். வீங்கிய புகழையெல்லாம் வேறனும் வாங்கிவிட்டான். அவன் ஈகோலாம் போச்சு. வீங்கிய புகழையெல்லாம், அவனுக்கு பெரிய புகழையெல்லாம் அடியோட பறித்து விட்டார். பாரகம் சுமந்த பாம்பின் பணாமணி பறிக்க வேண்டி வார்கழல் காலினாலே கல்ல வல்லவனை முன்னா தாழ்கழு மௌலிபத்தின் தனிமணி வலிதில் தந்த வீரத்தை விடைவதற்கும் முடியுமோ வேறும் உண்டோ? வீரதை. வீரதையா? வீரதைனா வீரத்தன்மையை. வீரமதை. பாரகம் சுமந்த பாம்பின் பணாமணி படிக்க வேண்டி ஆதிசேஷனுடைய முடியிலே இருக்கக்கூடிய மணியை, ஆதிசேஷனுடைய முடியிலே இருக்கக்கூடிய மணியை பறிக்க வேண்டும். வாழ்கடல் காலினாலே கல்ல வல்லவனை முன்னா. அதை யார் செய்ய முடியும்? கட்டுதான் பண்ண. வாழ்கடல் காலினாலே கல்ல வல்லவனை முன்னா. கல்வி எடுக்கவில்லை ராவணன். அப்படி ஆதிசேஷனுடைய தலையில இருக்கக்கூடிய மணியை கூட பேர்த்து இருக்கக்கூடியவன் ராவணன். அவன் தலையில இருந்து மணியை கால்னாலேயே அவன் கையால பறிப்பான், இவன் காலால பறிச்சு வந்திருக்கான். தாழ்கழு மௌலிபத்தின் தனிமணி வலிதின் தந்த வீரரை விடைவலாக்க முடியுமோ? இப்படி பரமசிவனே மகாதேவனே பண்றதா இருந்தாலும் பண்ண முடியாது. வீரரை விடைவலவர்க்கும் விடைவலவன் யாரு? சிவன். இப்படிப்பட்ட வீரத்தன்மை பரமசிவனாலேயும் காட்ட முடியாது. இது மெதுவா பேலன்ஸ் பண்ணி தூக்குறாங்க. வீரதை விடைவலோர்க்கும் முடியுமோ வேறும் உண்டோ? கருமணி கண்டத்தான் தன் சென்னியில் கரைவன் திங்கள் பருமணி வண்ணன் மார்பில் செம்மணி பறித்திட்டாலும் தருமணி இமைக்கும் தோளாய் தசமுகன் முடியில் தைத்த திருமணி பறித்து தந்த வென்றியே சீரிதர். கருமணி கண்டத்தான் தன் சென்னியில் கரைவன் திங்கள் பருமணி வண்ணன் மார்பில் செம்மணி பறித்திட்டார். நீலகண்டனாகிய சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய பிறைசூடி அந்த பிறைச்சந்திரனை பறித்து வந்தாலும்
வருமணி மன்னன் மார்பில் செம்மணி பறித்திட்டார். கௌஸ்துபமணி அவருடைய திருமாலுடைய மார்பில் இருக்கக்கூடியதாகிய கௌத்துவத்தை பறித்து வந்தாலும் தருமணி இமைக்கும் தோழா. பதிக்கப்பட்ட மணிகள் மின்னுகின்ற ஆபரணங்கள் அணிந்த தோளை உடையவனே, இது ஒரு பொருள். நீ கொண்டு வந்து தந்திருக்கிற மணி இமைப்பதாகிய தோளை உடையவனே. தசமுகன் முடியில் தைத்து திருமணி படித்து தந்து வெற்றி. இது நீ பரமசிவன் தலையிலிருந்து பிரச்சந்திரன் பிரிச்சாலும் ஒண்ணுமில்ல. இல்ல தருமணிக்கு வேற என்ன அர்த்தம் சொன்னீங்க? ஒண்ணு நீ கொண்டு வந்த தருமணி, தருகின்ற மணி அல்லது ஒளிவிடுகின்ற மணியினாலே, பதிக்கப்பட்ட மணியினாலே விளங்குகின்ற ஆபரணங்கள், தோல் வளையை பூண்டவனே. பருமணி நீ கௌத்துப மணியே பிடிக்கிற வந்தாலும், திருமால் மார்பில இருந்து கௌத்துப மணியை பிடிக்கிறதாலும் ஒரு பெரிய சிறப்பு இல்லை. பரமசிவனுடைய தலையில இருந்து பிரச்சந்திரன் பிறந்ததெல்லாம் கூட அவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை. ராவணன் தலையில இருந்து மௌலி மகுடத்திலிருந்து அந்த மணிகளை பிடிங்க வந்திருக்கே, அது சிறப்பு. முடியில் தைத்த பதித்த அதான் இது அதாவது என்னன்னாக்க பக்கத்துல இருக்கவளுக்கு இது என்ன சொல்றதுன்னா டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க, இந்த சைட் டாக்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அட்ரஸ் டு, இட் இஸ் மென்ட் ஃபார் ராமா பட் அட்ரஸ் டு சுக்ரீவா. காதல் விழுற மாதிரி சொல்றது. தொடிமணி இமைக்கும் தோளாய் சொல்லிதின் வேறுமுண்டோ, வடிமணி வைர வெவ்வாள் சிவன் வயின் வாங்கிக் கொண்டான், முடிமணி பருத்தித்தாயோ அவன் இனி முடிக்கும் வென்றிக்கு அடிமணி இட்டாய் என்றே அரிக்குலத்தரசர் என்றான். தொடிமணி இமைக்கும் தோளாய், தொடியில, தொடிங்கிறது வடை, தோல் வடையில மணி இமைக்கும் தோளாய் சொல்லிதின் வேறுமுண்டோ. இதுக்கு சொல்றது வேற என்ன இருக்கு? வடிமணி வைர ஒழ்வாள் சிவன் வயின் வாங்கிக் கொண்டான். சிவனிடத்திலிருந்து தன்னுடைய ஒளிவாளை வாங்கி கொண்டவனாகிய நம்ம சந்திரஹாசன் அப்படிங்கிற வாளை வாங்கி கொண்டவனாக ராவணனுடைய முடிவை படுத்திட்டார். நீ பறித்தது வெறுமன ராவணனுடைய கிரீடத்தில் உள்ள மணிகளை அல்ல, இவன் வென்றிக்கு அடிமணி இட்டாய் என்று. சுவாமிய விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சுவாமி எடுத்து அந்த இதுக்குள்ள வைப்பாங்க. உள்ள வைக்கிறதுக்கு முன்னால மணிகளை போடும், அடிமணி சொல்லுவோம். அதுதான் அடிமணின்னு சொல்லுவோம். இவன் வெற்றியை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால அதற்கு அடிமணி என்ன போடுவாங்க? அடிய நவமணிகளையும் அதுக்கு தங்கம் இந்த மாதிரியான நவரத்னங்களையும், நவரத்னம் தங்கம் அதெல்லாம் அடியை போடுவாங்க. வெற்றியை எடுத்து நிலைநாட்டுவதற்கு முன்னால், செய்யறதுக்கு முன்னால அதற்கு அடிமணி இட்டு இப்பதான் அங்கூரார்ப்பணம் பண்ணியிருக்கேன். அரிக்குலத்து அரசு குரங்குகளின் தலைவர். வடிமணினா என்ன? வடிமணி வடிமணி ஒயிர வழிவாள், வடித்ததாகிய வாழ். மணி வைர ஒழ்வாள் வடி வடிவாள். இதோட வடிமணிக்கு ஆராய்ந்து எடுத்த மணியா? அந்த வடிவத்துக்காக போடுது, வாழ் போடுது. வென்றி என்றென்றும் அன்று வீரருக்கு விளம்பத்தக்க நன்றி என்று அன்று நானிலம் ஈற்றிக் கொண்ட பன்றி என்றாகின் ஈது ஆர் இயற்றுவார் பதிவின் என்ன இன்றிது வென்றி என்றன் இராமனும் இறங்கி சொன்னான். ராமனுக்கு இந்த சைட் டாக்னுடைய அர்த்தம் புரிஞ்சுடுது. இந்த பக்கம் இயர் ஷாட்னு சொல்றது, இயர் ஷாட்னு சொல்றது, காதுல விழுற மாதிரி சொல்றது. சொல்லியாச்சுல, நவ் ஹி பிக்ட் அப். வென்றி என்றென்றும் வென்றி வீரருக்கு விளம்பத்தக்க நன்றி என்று அன்று. இது ஒன்றும் நான் ஒன்றும் வெற்றி இல்லைன்னு நான் சொல்ல வரல, வெற்றி இல்லைன்னு சொல்ல வரல. வெற்றி வீரருக்கு விளம்பத்தக்க நன்றி என்று, நச்சைகை என்று, நன்றி பாராட்டுதல் பொருள் இல்லை. நச்சைகை இந்த பொருள் உரையாசிரியர்களே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மறப்பது நன்றென்றுனா நச்சைகையை மறப்பது நன்றென்று அர்த்தம்.
அதுக்கும் தேங்க்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் அதுக்கு ஒரு பொருள் வேணுங்கிறதுக்காக தேங்க்ஸ் ஒரு வார்த்தைக்கு சமைச்சோன்னு வேணுங்கிறதுக்காக படைத்து கொண்டாங்க. அதை எடுத்து அங்கே வச்சுக்கணும். மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகன் காட்டும் நன்றி. தந்தை எப்படி மகனுக்கு நன்றி ஆட்ட முடியும்? தேங்க் எப்படி பண்ண முடியும்? இல்லையே, நற்செய்கை பொருள் நன்றி என்றென்றும். இது வெற்றி வீரர்களுக்கு ஏற்றதாகிய நற்செய்கை என்றென்றும் நான் நினைக்கல. ஒன்றும் பாராட்டத்தக்க விஷயம் இல்லைன்னோ, பாராட்டத்தக்க விஷயம் தான் டைரக்டா சொல்லிடணும். தமிழ்நாடு வெற்றி அன்றென்றும் ஒன்றும் வெற்றி இல்லைன்னு நான் நினைக்கல. வெற்றி வீரர்களுக்கு செய்யக்கூடிய நற்செய்கை என்றும் இல்லைன்னு நான் நினைக்கல. நல்லாதான் இருக்கு ராஜேந்திரன் படத்துல வந்து நீ சொல்றது சரி சொல்ல மாட்டாலும் தப்பு கிடையாது, தப்பு சொல்ல மாட்டாலும் சரி கிடையாது. சரிங்க. நானிலம் எயிற்றில் கொண்ட பன்றி என்றாகின் இது ஆறு ஏற்றுவார் பாருங்க. என் மேல வைத்த அன்பினால, அறிவின் என் மேல வைத்த அன்பினால வராகமூர்த்தியே வந்து நேரம் வந்து நின்றுருந்தா ஒழிய இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? நாலினம் அகண்ட அவன் வந்து உலகத்தையே பெயர் தெரிந்த மாதிரி கல்வி எடுத்தது மாதிரி இவன் தலையில மணி மகுடத்தின் மணியை கல்வி எடுத்து வந்திருக்கிறான். இன்று இது வென்றி என்றென்று ராமனும் இறங்கி சொன்னான். ஆமாப்பா, இதுதான் ஜெயம். இப்போ ஜெயிச்சிட்டோம். Now it is reconciled. Now the entire situation is balanced. தந்தனி புதல்வன் வென்றி தசமுகன் முடியில் தைத்த மின்தளிர் தனைய பல்மா மணியினை வெளியில் கண்டான். ஒன்றொழித்து ஒன்றாம் என்ற வரக்கனுக்கு ஒளிப்பான் போல வல்தனி குன்றுக்கு அப்பால் இரவையும் மறைய தன் தனி புலவன் வென்றி தசமுகன் முடியில் தைத்த மின் தளிர்த்தனைய பல்மா மணியினை வெளியில் கண்டான். தன் தனி புலவன், தன்னுடைய புதல்வனாகிய சுக்ரீவன் ராவணனுடைய முடியில பதித்திருந்ததாகிய மின் தளிர்த்து அணைய பல்மா மணியினை, பல மணிகளை, அந்த மகுடத்தில் பதித்திருந்ததாகிய பல மணிகளை வெளியில் கண்டான். அவனுடைய கிரீடத்தில் இல்லாம வெளியிடத்துல கண்டான். ஒன்று ஒழித்து ஒன்றா, ஒன்று கிடக்க ஒன்னாயிட போகிறது இவன் பார்வையில் பட்டா, ராவணன் பார்வையில் பட்டா, இந்த சமயத்துல ராவணன் பார்வையில் பட்டா ஒன்று ஒழித்து ஒன்றா என்று அவன் அரக்கனுக்கு ஒழிப்பான் போல. இவன் பார்வையில் பட்டா ஒன்று கிடக்க ஒன்னா ஆய் தொலைக்கும் அப்படின்ட்டு அரக்கனுக்கு பயந்து ஒளிந்து கொள்வானை போல சூரியன் வந்தனை குன்றுக்கு அப்பால் இரவையும் மறைய போறான். அத்தமனகிரிக்கு பின்னால போய் மறைந்தான். இந்த கதிரவன் மறைவு உதயம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இதுல இருந்து எங்கேருந்து கணக்கில் எடுக்கணும்னு சொன்னா, இப்ப யாரும் இதை குடிச்சுட்டே வரணும். எத்தனை கதிரவன் உதயம், எத்தனை அர்த்தமம் அப்படிங்கறத கணக்கு பண்ணி வரும். கரெக்டா இருக்கும். அந்த 7 நாள் கணக்கு கரெக்டா இருக்கும். கம்பன் கணக்குல விடவே மாட்டோம். அந்த காசு வச்சுக்கலாமா? முதல் போர் புரிய படத்துல ஆரம்பிச்சு அதை வச்சு எங்க சூரிய கங்குல் வந்து இருத்த காலை கைவிளக்கு எடுப்பதென்ன வெங்கடல் அரக்கன் மௌலி விசைமணி விளக்கம் செய்ய செங்கதிர் செல்வன் செய்த வென்றியை நிறைய தேக்கி பொங்கிய தோழி நானும் இழிந்து போய் இருக்க கங்குல் வந்து இருத்த காலை ராத்திரி பொழுதாவது வந்த சமயத்துல கை விளக்கு எழுப்ப கங்குல் வந்து இருத்த காலை காலை கங்குல் வந்து இருந்த காலை அது முரண். இரவு வந்து தங்கி இரவு வந்த போது கை விளக்கு எழுப்பது. அதற்கு அந்த இடத்துல இருளை போக்குவதற்காக விளக்கை பிடித்து கை விளக்கு எடுத்து போவது போல காவல் வெங்கடல் அரக்கன் மௌலி விசை மணி விளக்கம் செய்ய இந்த பக்கத்துல ராமன் இருக்கிற இடத்துல ராவணனுடைய மணி உலகத்திலிருந்து பறித்து கொண்டு வரப்பட்டதாக
மணிகள் விளக்கம் செய்யும். இந்த இடத்துல கை விளக்கு போல இந்த இடத்துல ஒளிவிட டிராஃபி மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒளி தந்துட்டு இருக்காங்க. ஒளி இருக்கு. இந்த சைடுல அந்த சைடுல செங்கதிர் மைந்தன் செய்த வென்றியை நிறைய தேக்கி பொங்கிய தோழிதானும் இடிந்து போய் இருக்கை புகழனா இல்ல அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் தான். இது ராமன் தான். புகழனா இருக்கு. புகழனா இடிந்து போனான்னு இல்ல, அது அடுத்ததா அடுத்த பாட்டா? ஆமா, அது வேற. இது வந்து ராமன் தான் இந்த பாட்டு. பொங்கிய தோழிதானும் இடிந்து போய் இருக்கை புக்கா செங்கதிர் மைந்தன் செய்த வென்றியை நிறைய தேக்கி அவனுடைய சுக்ரீவனுடைய வெற்றியை மனத்திலே தேக்கி கொண்டு பொங்கிய தோழினான் பூரித்த தோழினாக ராமன் தன்னுடைய இறங்கி போய் சேலமலையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய இருக்கையில போய் தங்கினான். என்றாலும் இணைய தன்மை எய்தாத இலங்கை வேந்தன் நின்றார்கள் தேவர் கண்டார் என்பதோர் நாணம் நீள அன்றாய மகளிர் நோக்கம் ஆடவர் நோக்கமாக பொன்றாது கொன்றினான் தன் புகழென இழிந்து போனான். தன் புகழென இழிந்து போனான். ஓ, பொன்றாது கொன்றினான் தன் புகழென. அப்படி இல்ல, இல்ல, பொன்றாது கொன்றினான் தன் புகழென இழிந்து போனான். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சாகாம இருந்து போடும், உயிரோடு சாகிறது அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி என்றாலும் இணையதன்மை எய்தாத இலங்கை என்றாலும் என்றேனும் ஏதாவது ஒரு நாள்ல கூட இதற்கு முன்னால் எப்போதும் என்றாலும் இணையதன்மை எய்தாத இலங்கை இதற்கு முன்னாலே எப்போதும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையாதவனாக அந்த லங்கையில என்னைக்காவது ஒரு நாள் யுத்த சத்தம் கேட்டுக்க முடியுமா? இவங்க படையெடுத்து போறதுதான் உண்டு. அவங்க மேல யார் படையெடுத்து வந்தாங்க? நின்றார்கள் தேவர் கண்டார் என்பதோர் நாணம் நீள. இதெல்லாம் தேவர்கள் கண்ணுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட கேவலம் நடந்து போச்சே என்ற ஒரு வெட்கம் அவனுடைய மனத்தை கவித்துக் கொள்ள அன்று ஆய மகளிர் நோக்கம் ஆடவர் நோக்கமாக. அங்க பெண்களுடைய காதல் பார்வை எல்லாம் ஆண்கள் பார்த்தா அந்த பார்வை வந்து எந்த விதமான உணர்வையும் ஏற்படுத்தாதோ அந்த மாதிரி எந்த உணர்வையும் ஏற்படுத்தலையா அவருக்கு. ஆக கொன்றாது கொன்றினான், உயிரோட செத்து போயிட்டான். அந்த ஆடல் மகளிர் சுற்றி இருந்த அரண்மனை மகளிர் 1000 கித்தி 1000 மகளிர் ஆடவர் நோக்கமாக. என்ன வழக்கம் கொடுத்திருக்காங்க? அவன் நாணத்துல இருக்கிறதுனால மகளிர் நோக்கம் ஆடவர் நோக்கமாக. பெண்கள் இவனை காதலோட பாக்குறாரு, ஆண்கள் இவனை புரிச்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. அவன் வந்து வெட்கத்தோட போயிடும். தன் புகழ் என இழிந்து போனான். இறங்குகின்றதாகிய தன் புகழை போல அவன் மேலிருந்து கீழே இறங்கினான். நீங்க உங்களுக்கு நல்லா வந்து காலம் வந்து மனத்தான் ஊன்றப்பட்ட இந்த படம் குறித்து இந்த அளவுல நம்ம இது முடிக்கிறோம். எதை மகுட பக்க படலம் முடிகிறது. அடுத்தது அணிவகுப்பு படலம் என்ற சிறிய படலம் வருகிறது. அணிவகுப்பு படலம் வந்து இந்த பக்கத்துல யார் யாரு எந்தெந்த மேற்கு வாசல் யாரு, கிழக்கு வாசல் யாரு, தெற்கு வாசல் யாரு, இப்படி எத்தனை பேரு இதெல்லாம் வரப்போகுது. அதை கேள்விப்பட்ட ராவணன் என்ன எப்படி பிரிக்க போறான் அந்த கணக்கு சந்தம் தெரியும் போது பிரிச்சு படிச்சா அவங்களுக்கு வருது இல்லையா? அது வந்து அது இயல்பாகவே வந்துருது. அந்த ராகத்தோட அப்படியே அந்த இதில் வரும்போது அப்படியே வருது. மனத்தான் ஊன்றப்பட்ட மர்வத்தான் மதனம் ஊனது தாமரையின் தோன்ற ஆண் தொடும் கோயில் புக்கான் வானத்தானதன் தெய்வ பாடதானதன் நாளது நாளத்தானதன் இதன சயலத்தான் முறையும் தாரான். மானத்தான் ஊன்றப்பட்ட மருவத்தான் வதனம் எல்லாம் ஊனல் தாமரையின் தோன்ற வாழ்ந்தொடும் கோயில் புக்கான் பானத்தான் அல்லன் தெய்வ பாடலான் அல்லன் ஆடல் காணத்தான் அல்லன் மெல்லன் செயலத்தான் உரையும் தாரான். மானத்தான் ஊன்றப்பட்ட மருவத்தான். மானமானது வேல் போல மார்பிலே வந்து தைக்கும். மர்மம்ங்கிறது மார்புன்னு தான் பொருள் இருக்கு. மர்மஸ்தானம்னா மார்புன்னு அர்த்தம். மார்புல பாய்ந்ததுன்னு அர்த்தம்.
வேற என்னமோ அர்த்தம் சொல்றோம். அப்படி எல்லாம் இல்லை. மானத்தான்ங்கிறது என்ன அர்த்தம்? மானத்தான். மானத்தால், மானம் என்ற வேளால், அந்த வேல்ங்கிறத வர வச்சுக்கணும். மானம் ஏன்னா மானத்தால் ஊன்றப்பட்ட அப்படின்னா அது வேறாக இருக்கணும். வேலனும் வந்து தாக்கியது, அவனுடைய மார்களை ஊன்றியது. இது அவனுடைய மான உணர்ச்சியானது. வதனம் எல்லாம் 10 முகமும் கூனல் தாமரையில் தோன்ற வாடிய அர்த்தமனத்துக்கு அப்புறம் தோன்றக்கூடிய தாமரையை போல வாடி வதங்கி போய் அப்படி தொங்கி போய் நிற்க வாழ்ந்தோடும் கோயில் புக்கான். அவனுடைய வானளாவிய அரண்மனைக்கு சென்றான். பாடத்தான் நல்லன், எதுவும் குடிச்சு ஒண்ணும் பண்ணல. தெய்வ பாடலன் நல்லன், பாடல்களை கேட்கவில்லை. ஆடல் தானத்தான் நல்லன், ஆடல் தானம், ஆடல் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகவில்லை. ஸ்தானம் ஆடல் தானத்தான் நல்லன். மெல்லன் சயனத்தன், படுக்கையில் போய் படுத்துட்டான். உரையும் தானம், யாருக்கையும் பேசல. மானத்தான் ஊன்றப்பட்ட மர்மத்தன் வதனம் எல்லாம் கூனல் தாமரையின் தோன்ற வாழ்ந்தோடும் கோயில் புக்கான். பானத்தான் நல்லன், தெய்வ பாடலன் நல்லன், ஆடல் தானத்தான் நல்லன், மெல்லன் சயனத்தான் உரைந்தான். படுக்கையில படுத்துட்டான், வெறுமனே படுத்துட்டான், யாருக்கையும் பேசல. இப்ப இருக்க ட்ரங்கர் வந்து பானத்தான் அப்படின்னு பையேற்றாலும் நேரா மனையிழந்து இறங்கதாலும் பையுயர்த்து அயரும் பேழ் வாய் பல் கதறி பரப்பினாலும் ஐயனை திரையின் வேதை மென்மதர் புந்தியான ஐயனை தெரிந்து வைக்கும் அனந்தனே அரக்கர் என்றார். ராவணனை பத்தின வர்ணனை. இப்படி படுக்கையில கிடக்கிற ராவணன் இருந்தா வையிட்டால் கூர்மையான பற்கள் இருப்பதாலும் நேரா மணி இழந்து இறந்ததால் தன்னுடைய மணிகளை எல்லாம் பறிகொடுத்து வருந்துகின்ற காரணத்தினாலும் பை உயிர்த்து அயரும் பேழ்வாய் பல்தலை பரப்பினார். ஆதிசேஷனுக்கு பலவாய் விஷ பைகளை உடையதாகி வாய் பிளந்து எல்லா இடத்திலும் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கோம். இவருடைய விஷத்தன்மையுள்ள வாயானது பிளந்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய வாய். மெய்யனை திரையின் வேலை மென்மலர் பள்ளியான ஐயனை, திருமால் மெய்யன் விஷ்ணு, திரையின் வேலை மென்மலர் பள்ளியான ஐயனை, ஆற்கடலிலே துயின்று கொண்டிருப்பவனாகிய ஐயனை பிரிந்து வைகும் அனந்தனே அரக்கர். திருமால் பிரிந்து இங்க ராமனாக வந்துவிடவும் அங்க தனியா வைகுந்தத்துல அரக்கர் அந்த அனந்த ஆதிசேஷன் மட்டும் அங்கேயே தங்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருத்தத்தினால மணி இழந்த காரணத்தினால, பாம்புக்கும் மணி இழந்த பெருமை இல்லை, இதுக்கும் இவனுக்கும் பெருமை இல்லை. பையெழுத்த அயரும் பேழ்வாய் பல்தலை பரப்பினார். பலவிதமான பல வாய்கள் பிளந்து சீறிக் கொண்டிருப்பதாலும் மெய்யனை திரையின் வேலை மென்மல பள்ளியான ஐயனை பிரிந்து வாழும் அனந்தனை ஆதிசேஷனை போல இதுல ஒரு இது மணி இழந்துங்கிறது வந்து மற்ற பாம்புக்கு பொருந்தும், எப்படி ஆதிசேஷனுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மாணிக்கமாகிய ராமன் அயோத்தியில் கருமணியாகிய அந்த மாணிக்கத்தை இழந்து அங்கே வரிசை கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இல்லைன்னா சாதாரண வாய் எடுத்து இல்ல, ஏன்னா பல தலைகள் வர்றதுனால இது சாதாரண பாம்புக்கான பாட்டு கிடையாது. நம்ம இது வந்து ஆதிசேஷனுக்கான பாட்டாதான் பார்க்கணும். அதனால அதுக்கு அழகா விளக்கம் கொடுத்துருக்கேன். அது விட்டு போச்சு. தாயினும் பழையினார்க்கும் தந்ததை தெரிவதற்காக மாயவன் உருவத்தான் முன் வருதும் வாயில் காப்பான் செய்யவர் சேனை நன்றி செய்திரும் திருத்தினி என்று இளையவன் எய்தினான் என்று அரசனை இறங்கி சொன்னான். தாயினும் பழகினார்க்கும் தன் நிலை தெரிக்கலாக மாயவல் உருவத்தான் முன் வருதல் சாதுவல் அப்படிங்கிற ஒரு ஒற்றரை அனுப்பியிருக்கான் ராவணன். அவன் வந்து தாயை காட்டிலும் நெருங்கி பழகினவர்களுக்கும் அவன் இந்த தன்மையம் அப்படின்னு பார்த்து தான் சாதுவல் சொல்ல முடியாது.
தூரத்துல வரும்போதே குழந்தைய பார்த்தா தாய்க்கு தெரியும். ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போனால் நமக்கு தெரியாது. அதில் லஞ்ச் டைம்லையோ இல்லை ஸ்கூல்லேருந்து வெளில வரும்போதோ ஓடி வரும்போது நம்ம ஓரமாக ஒரு இடத்துல நின்ற வேண்டியதான், குழந்தைய நம்ம தேடி வரும்ட்டு. நமக்கு தேடினா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் தாய்க்கு தெரியும், கரெக்டாக போய் பிடிச்சிடுவான், குழந்தை போய் பிடிச்சிடுவான். தாயினும் பழகினாருக்கும் தன்னிலை தெரிக்கலாக மாறல. அப்படிப்பட்ட தாய்க்கு கூட அவனோட நெருக்கமாக அவளை விட நெருக்கமாக பழகினவர்கள் கூட இவனுடைய சார்தூலன் இருக்கின்ற வடிவங்களை கொண்டு இது சார்தூலன் என்று அடையாளம் காண முடியாது. அப்படிப்பட்ட தன்மையை முன் வந்து அடையுது, வாயிலை வந்து அடையவும். வாயில் காப்பான் சேயவர் சேனை நன்னி செய்திடம் திருத்தினி என்று ஏயவன் எய்தினான். சேயவர் தூரத்தில் இருப்பவர்களாகிய பகைவர்களுடைய வானர சேனைக்கு போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு வா என்று நீ ஏவினாயே அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்று அரசனை இறைஞ்சி சொன்னான். சேயவன் தூரத்தில் அண்மை செய்தி. அழையன செய்தி பாதம் வணங்கிய அறிஞன் தன்னை விளைதர அறிந்த எழுதாம் உரைச்சி என்று அரக்கன் பேச விளைமுடு செய்ய மன்னான் முகத்தினால் அகத்தை நோக்கி விளையுறு மையன் பைய வரமுறை புகழ்கின்றான். அழையன எழுதி படச்சொல் என்று சொல்லி பாதம் வணங்கிய அறிஞன் தன்னை, ராவணனுடைய பாதத்தை வணங்கியனாகிய சார்தூலனை பிழையற அறிந்தையெல்லாம் உரைத்தி என்று அரக்கன் பேச என்ன நடந்தது என்பதை ஒன்று விடாமல் தவறாமல் சொல் என்று சொல்ல முழையுறு சீயவன் தான் முகத்தினால் அகத்தை நோக்கி. சார்தூலன் எப்பேற்பட்ட ஆளு, அவன் முகத்தை வச்சு அகத்தை அழகிறான். என்னவோ நடந்திருக்கு, ஐயா முகம் வாடி இருக்கு. முழையுறு சீயவன் தான் சிங்கத்தை போன்றவனுடைய முகத்தினாலே அவனுடைய மனத்தை அளந்து குழையுறு மையன் வணங்கிய மையன் வரமுறை கூறல் விட்டான். நடந்தது வரமுறையாக தொகுத்து சொல்லலானான். வீரிய விதியன் எய்தி 17 மாருதி ஒளிந்தின் மேல் வருவதானால் ஆரியன் அமைந்த வெள்ளம் மத்தனையோடும் வெற்றி சூரியன் மகனை தன்னை பெரியதன் நிற்க சொன்னான். 4 வாசலுக்கும் 17 வெள்ளம், 68 2 வெள்ளம் சாப்பாடு எடுத்து வந்த அத்தனை பேருக்கும் கேட்டு 7 முடிஞ்சு வச்ச. வீரிய விதியின் எய்தி 17 வெள்ளத்தோடும் மாருதி மேலை வாயில் உழுங்கிய மேல் வருவதான். முற்றுகை உழுங்கை சூடுதல் அப்படின்னு சொன்னா முற்றுகை இடுவது. அதுக்கு எதிரில் வந்து நொச்சி சூடுதல் வந்து நொச்சி சூடுதல் அப்படிங்கிறது அதுக்கு எதிர்த்து நிற்கிறது. முற்றுகையை எதிர்த்து நிற்கிறது நொச்சி சூடுதல். அதெல்லாம் பூ அடையாளம் வச்சுதான் யார் என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. வீரியம் பெற்றவனே, வீரம் செய்தவனே, விதியின் செய்தி 17 வெள்ளத்தோடு மாருதி மேலே வாயில் உழுங்கிய மேல் வருவதாம். முற்றுகை இடுவதாக 17 வெள்ளத்தோடு 17 வெள்ளம் சைனியத்தோடு அனுமன் அங்கே வந்திருக்கிறான். எங்க மேற்பாசல் ஆரியன் அமைந்த வெள்ளம் அத்தனையோடும் வெற்றி சூரியன் மகனை தன்னை பிரியல நிற்க சொன்னான். ராமன் அமைந்த வெள்ளம் அத்தனையோடும் 17 வெள்ள சைனியத்தோட வெற்றி சூரியன் மகனை சுக்ரீவா நீ என்ன விட்டு போகாத என் பக்கத்தில் இரு என்று சொல்லி பக்கத்தில் வச்சுங்க தன்னை பிரியல நிற்க சொன்னான். தன்னை எதுக்காக சொன்னாங்கிறது அவனுக்கு தெரியாது, சார்தூலனுக்கு தெரியாது. ஆனா எதுக்கு சொன்னாங்கிறது பஸ் ராவணனுக்கு தெரியும். ஏன்னா ராவணனை குறி வச்சு அவன் ஏதாவது பண்ணிடுவான், சுக்ரீவனை குறி வச்சு ஏதாவது பண்ணிடுவான். இவனுக்கு பாதுகாப்பு தான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் பக்கத்துல வச்சிருக்கான். சூரியன் மகனை இவ ராமன் என்னது வடக்கு வாசல். அது சொல்லலையா? சொல்லு. அன்றையும் 17 வெள்ள தரையோடும் அரசன் மைந்தன் தென்திசை வாயில் செய்யும் செருவலான் ஜெய்வதானான் 116 வெள்ள தரையோடும் துணைவரோடும் நின்றனன் நீலன் என்பான் குணதிசை வாயில் நிற்றி. அன்றியும் 17 வெள்ளத்து அடியோடும் அரசன் மைந்தன் தென்திசை வாயில் செய்யும் செருவெல்லாம் செய்வதான்.
அது மட்டும் இல்லாமல் 17 வெள்ளம் அரக்கர் வானர சைன்யத்தோடு அரசன் மைந்தன் அங்கதன் தென்திசை வாயில் செய்யும் செருவெல்லாம் செய்வதான, எல்லா போருக்கும் செய்ய அமைந்திருக்கிறான், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறான். 17 வெள்ளம் சைன்யம் எங்க தென்திசை வாசல் நிக்கிறது அங்கதன் தலைமையில். 1 10 6 வெள்ளம், 10 6 16, 10 6 16 பிளஸ் 1 17 வெள்ளத்தோடு வெள்ளத்து அடியோடும் துணைவரோடும் நின்றவன் நீரன் என்பான். குணதிசை வாயில் நின்று கிழக்கு திசை கிழக்கு வாசல்ல 17 வெள்ள சைன்யத்தோடு நீலன் தலைமையேற்று நிற்கிறான். மேற்குல அனுமன் தலைமையில ஒரு கூட்டம் இருக்கிறது, வடக்குல ராமன் தலைமையில ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாம் 17 பேரு. இங்க தென்திசை வாயில்ல அங்கதான் இருக்கிறான், கிழக்கு திசை வாசல்ல நீல இருக்கிறான். இம்பரின் இயந்த காயும் கனியும் கொண்டு 2 வெள்ளம் வெம்புவன் ஜேனைக்கெல்லா முனவுதம் துழல விட்டான். உம்பியை வாயில் தோறும் நிலை தெரிந்து உணர்த்தச் சொன்னான். தம்பியும் தானும் நிற்ப தாயினான் சமைவீதென்றான். உணர்த்த பண்ணிடலாம். இம்பரின் ஏந்த காயும் கனியும் கொண்டு 2 வெள்ளம் வெம்பு வெஞ்சானிக்கெல்லாம் உணவு தந்து உழல வைத்தார். உள்ளுக்குள்ள இந்த உலகத்துல லங்கையிலேயே பழுத்து காய்த்திருப்பதாக காய்கறிகளை எல்லாம் பறித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கேட்டரிங்காக 2 லட்சம் பேரை விட்டுருக்காங்க. 2 வேளை சைன்யத்தை விட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் போய் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துருக்கும். இம்பரின் ஏந்த காயும் கனியையும் கொண்டு 2 வெள்ளம் வெம்பு வேந்தனைக்கெல்லாம் உணவு தந்து உழல விட்டார். அவங்க தெரிந்து கொண்டிருப்பார்கள், 4 பகலையும் தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப கணக்கு சரியா போச்சா? 68 + 2 70. உம்பியை வாயில்தோறும் நிலை தெரிந்து உணர்த்த சொன்னான். விபீஷண ஒவ்வொரு வாசலுக்கும் போய் அப்பப்ப அப்டேட், மினிட் அப்டேட் என்னங்கிறத அவர்தான் மேல எங்க வேணா போய் மேல பரப்பாரு நிற்பாரு, எங்க வேணா போவார், அவரால் சொல்ல முடியும். தம்பியும் தானும் நிற்பதாயினம் சமையல் தான் லக்ஷ்மணனோடு சுக்ரீவனோடு நிற்கிறான். சுக்ரீவன் சொன்னது நிற்கிறது சொல்லிட்டான், முதல்ல தன்னோட வச்சிருக்கான்ட்டு தம்பியோடு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சமையல் இதுதான் நடந்திருக்கு. சுத்தி 4 வாசலையும் 17 வெள்ளம் நிற்கிறது. சாத்தூடன் இதனை சொல்ல தழுத்தறி தருகதானும் பார்ப்பூரி வாடை கொண்ட படுவது படுமா பார்த்தி போர்த்தூளை துடைப்பன் ஆலை அவருடன் குறையின் நின்று கோத்தூரும் குருதி தன்னார் கோத்தூரும் குருதி தன்னால் என்றன எயிறு தின்னா. முன்ன பாட்டுல இந்த சமைவுன்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, சமைதல்னு பயன்படுத்துறாங்க. அர்த்தம் தான் பக்குவம்ங்கிற அர்த்தம் தான். ஏற்பாடு சமயங்கிறது முழுக்க பொருந்த சமய சொன்னார். இந்த இடத்துல சமைத்தல் சமைத்தல் ஏன்னா படை சமைத்தல் அந்த அந்த அர்த்தத்துல நாட் குக்கிங் ஜஸ்ட் ஏற்பாடு அர்த்தமா வருது. யோசிச்சா அரேஞ்ச்மெண்ட்ஸ். சாத்தூரன் இதனை சொல்ல தழல் சொறி தருகனானும் பார்த்து ஊழி வடவை பொங்க படுமா பார்த்தி. சாத்தூரன் இப்படி சொன்னான். எரி பொங்குகின்ற சினமிக்க வீரனான ராவணன் பார்த்து ஊழி வடவை பொங்க, அவனுடைய பெருமூச்சில ஊழி காட்டு போல பெருமூச்சு தூளி தூளி பார்த்து ஊழிய இங்க தூளி 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 வடவை பொங்க, ஊழி வடவை பொங்க, தூளி வடவை புழுதி பொங்கிய புழுதியோடு கூடிய வடவை காட்டுறது அடிக்க வடவை முகாக்னி படுவது படுவா பார்த்து நடக்கிறதெல்லாம் பாரு. போர்த்தூழி துடைப்பேன் நாளை அவர் உடற்புறையின் நின்றும் தேர் கோர்த்து ஊறும்
அதுவும் சொல்லலாம். கோத்து ஊரும்னு சொன்னா தப்பாயிடும். கோத்து ஊரும் தான் சொல்லணும். சோத்தூரும் குருதி தந்தான். கோத்தூரும் தான் வரணும். கொத்தூர் ஏன்னா இரு கிடையாது. தேர்த்து ஊரும், தேர் ஓடுவதாலே, தேர் ஊர்வதாலே, தேர் செலுத்தப்பட்டு ஊறுகின்ற குருதிதான் கோத்து ஊரும் குருதிதான். நாளைக்கு இந்த போர்ல எழக்கூடிய புழுதிய அலம்பி விட போறேன். எதனால? என் தேரை செலுத்தி இந்த குழந்தைகளின் உடலிலிருந்து ஒழுகுகின்ற ரத்த வெள்ளத்தால இந்த புழுதியை தொடங்கி போறேன். எல்லாத்தையும் தொடங்கி போறேன் சொல்றாரு. இப்ப அங்க ஈர் வரணும் இல்லையா? இங்க எதுகை நோக்கி அங்க ஈர் வரணும். ஈர் வரணும். ஆனா சொல்லல இல்ல, சொல்லல கிடையாது. ஏன்னா அங்க வரதான் நினைச்சுதான் அவர் எழுதியிருக்கணும். ஏன்னா இந்த கோத்தூரும்னா எதுகை பொருத்தமா வராதுல்ல. கோத்தூரும்னு தான் அவர் எழுதியிருக்கணும் விகாரமா. இப்படிதான் அந்த கோர்த்தாச்சோ என்னவா புலவர்கள் எதுகைக்காக ஒரு நாங்க சேர்த்து கடைசியில் அது வந்து பழக்கமாயிடுச்சு. கோவை அப்படிங்கிறது மாலை. அது வந்து கோவையா பேசணும் அப்படின்னு சொல்லி கோர்வையா பேசணும் இதுவாயிடுச்சு. எல்லாம் மாவனை நீல குன்றத்து இளவையில் வந்ததென்ன தூவனை குருதி செக்கட் சூடர பொழிந்த தோளான் ஏவனை வருவிக்காமன் கனைபட எரியா நின்ற பூவனை மாற்றி வேறோர் புனைமணி இருக்கை புக்கான். மா அணை நீலக்குன்றத்து இளவையில் வளர்ந்தது. ரொம்ப ஒன்றும் அது பெரிய நீல கல்லு மேல, நீல மணி மேல வெயில் அடித்தது போல தூ அணை குருதி செக்கர் சுவடுற பொலிந்ததோட சுக்ரீவனால ஏற்பட்ட போர் காயங்களால அங்கங்க உடம்பு பூரா வெயில் அடிச்ச மாதிரி அங்கங்க படர்ந்தது. மா அணை நீல குன்றது. அது நீல மேனியில கருமேனியில அங்கங்க குழந்து சிவப்பா இருக்கு. தூ அணை குருதி செக்க சூட பொலிந்த தோழன் ஏ அணை வரியில் காமன் கனைபட எரியான் என்ற பூ அணை மாட்டேன். அங்க பூ அணையில படுதான். அங்க மன்மத பானங்கள் வந்து விழுது. ஐயாவால அங்க இருக்க முடியல, எழுந்தான். இப்ப உண்மையில மன்மத பானம் அவருக்கு என்ன ஆனாலும் அது மட்டும் மாறாது. அது சீதையை விடுவதுண்டோ 20 திந்தோள். இந்திரஜித் சாகர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்திரஜித் சாகர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்திரஜித் செத்துக்கு அப்புறம் தான் அந்த ஷாக் போகும். அந்த ஷாக்கு தான் எல்லாத்தையும் மாற்ற போகும். எரியான் என்ற பூவனை மாற்றி வேறு ஓர் புனைமணி இருக்கை புக்கான். இதுவரைக்கும் படுத்துக் கொண்டிருந்தான். இனிமேல் செய்வது என்ன என்பதை ஆலோசிப்பதற்காக இருக்கை புக்கான். மணி இருக்கை புக்கான். மணியாலே புனையப்பட்டதாக ஒரு இடத்துல ஒரு ஹால், கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போனான். இது இந்த மாவனை தூவனை பார்த்தோம். மாவனை தூவனை, மா அணை நீலக்குன்றம். மா அணை மிருகங்கள் நிறைந்ததா? இல்ல பெரிய 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 நீலக்குன்றம். நீலக்குன்றம் இளவையில் வளர்ந்தது மாதிரி. தூங்கிறது மாமிசம். தூங்கிறது மாம்சம். இங்க மாவனை மரங்கள் பொருந்திய நீலக்குன்றம் அப்படின்னு அதான். மாவனைய மரங்கள் இங்க மான மரங்கள் ஒரு அர்த்தம் இருக்காங்க. மாமரமா இருக்கும். நீலக்குன்றம் மரங்கள் பொருந்திய நீலக்குன்றத்தில் மாமரம் பொருந்திய செய்வன முறையின் எண்ணி திறந்திர முறையில் தேரும் மையரு மரபின் வந்த அமைச்சரை வருக வென்றான். பொய்யன பழினினாய இருக்கையின் புறத்தை சுற்றி ஐயிரண்டாய கோடி பேய்கணம் காப்போவாக்கி. செய்வன முறையின் எண்ணி திறத்திரம் உணர்வின் தேர மையர மரபின் வைந்த அமைச்சரை வருக என்றான். பொய்யன பழிமின் ஆய இருக்கையின் புறத்தை சுற்றி 2,000 கோடி பேய்கணம் காப்பதாக்கி. இனிமேல் செய்ய வேண்டியது என்ன என்பதை முறையாக எண்ணி ஆலோசித்து சொல்வதற்காக திறத்திறம் உணர்வின் தேர
மையல் மரபின் வந்த அமைச்சரை வருக என்றான். தனக்கு சரியான தகுந்த ஆலோசனை சொல்வதற்கு தகுந்தவர்களாகிய மையல் மரபின் வந்த குற்றமற்ற வரிசையிலே வந்தவர்களாகிய அமைச்சர்களை வருக என்றான். அவங்களாம் வர சொல்லு அப்படின்னு சொன்னான். பொய்யென பளிங்கினாலே இருக்கை, கண்ணாடியால பளிங்கினால இருக்கை பண்ணி வச்சா அது பொய்யோ என்ன விடையா. அந்த மாதிரி அங்க இருக்கிறது இடம் இல்லை. கண்ணாடி இருக்க அதுல என்ன தெரியும்? அந்த மாதிரியான பொய்யென பளிங்கினாய இருக்கையின் புறத்தை சுற்றி, அந்த பளிங்கினால ஆகிய அந்த சிம்மாசனத்தை சுற்றி 10 கோடி பேய்களை காவலுக்கு வைத்தான். புறத்தை சுற்றி, புறம் அந்த அந்த இடத்தை சுற்றி மீட்டிங் போட்டிருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ஹால், அந்த ஹாலை சுற்றி 10 கோடி பேய்கள் காவலுக்கு வைத்தான். அளந்தறி வையராய அமைச்சரை அடங்க நோக்கி வளைந்தது குரங்கின் சேனை வாயில்கள் லோனும் வந்து வளைந்தது பெரும்போர் என்ன விட்டது விடாது நம்மை உழைந்தனம் என்ன எண்ணி என் செயற்குரிய என்றான். அளந்து அறிவு அறிய ஆய அமைச்சரை அடங்க நோக்கி, இந்த அளந்த எங்க வேணா கூட்டிக்கலாம். அறிவு அளந்து காண அறிவை அளப்பதற்கு அரியதான அமைச்சர்கள் அல்லது எண்ணிக்கையை அமைக்கக்கூடிய அறிவார்ந்த அமைச்சர்கள் எங்க வேணா கூட்டிக்கலாம். எண்ணிக்கை அத்தனை அமைச்சரை அடங்க நோக்கி அத்தனை பேரையும் முழுக்க பார்த்து வளைந்தது குரங்கின் சேனை வாயில்கள் தோறும் வந்து, குரங்கு சேனையாவது எல்லா 4 வாசல்களையும் வந்து வளைத்துக் கொண்டிருக்கிறது. விளைந்தது பெரும்போர் என்று விட்டது, போர் விளைந்து விட்டது என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. விடாது நம்மை, இந்த போர் நம்மை விடப்போவதில்லை. உழைந்தனம் மனது உழைந்து போகிறேன் என்ன எண்ணி என் செயற்கூறிய, என்ன பண்ணி என்ன பொருள், இது ஒரு பொருள், என்ன செய்வதற்கு உரியது என்பதை எண்ணி சொல்லு. இது சொல்லு என்ன பண்ணி என்ன எண்ணி என் செயற்கூறிய, இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பொருள் மாறி போடும். என்ன எண்ணி என் செயற்கூறு, இப்படி சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்ங்கிறத எண்ணி சொல்லுங்கள். 70 வெள்ளத்துற்ற குரக்கிழமை இலை முற்றும் தழுவின என்று செய்ய தக்கது சமைதி போல அழுவ நீர் வேலை என்னது 1000 வெள்ளம் என்றே விழியை துடைக்க நொச்சி உச்சியில் கொண்டது உண்ணூர். நொச்சி சூடு 70 வெள்ளத்து உற்ற குரக்கினம் எயிலை முற்றும் தழுவின என்று செய்யத்தக்க சமைதி போலும். ஏப்பா 70 வெள்ளம் சைன்யம் நம்மளை சுத்தி வந்துருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கிறிய? அழுவ நீர் வேலை பறந்து பட்ட கடலை போல நம்முடைய சைன்யம் வந்து 1000 வெள்ளம், அது வந்து 70 வெள்ளம், நாட் ஈவன் 1/10. ஒழுங்கியை துடைக்க நொச்சு உச்சியில் கொண்டது உண்ணூர். அவங்க ஒழுங்கை சூடி வந்தார்கள். உன்னுடைய ஊரானது நொச்சி சூடி விட்டது, ஏற்கனவே தயாராயிடுத்து. நொச்சி உச்சியில் கொண்டது உண்ணூர். தயாரா இருக்கு, அதுக்கு நீயே கவலைப்படுற. இங்க வந்து சமைதிங்கிற வார்த்தை வந்து மனம் அழிதல் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திருக்காங்க. எங்க இந்த பாட்டுல செய்யத்தக்கது சமைதி போலாம். அழிதல் நாட் அழிதல், அமைத்தல்ங்கிற பொருள், அமைத்தல்ங்கிற பொருள் இல்ல. 2 பாட்டுக்குள்ள 2 வெவ்வேறு அர்த்தம் நிறைய எத்தனை ஷேடு. எழுமழு தண்டு வேல்வா, இது வந்து சமைவு, இது சமைதி. இந்த சமைவு வந்து அரேஞ்ச்மெண்ட், இந்த சமைதி வந்து மன வருத்தம் கலக்கம். எழுமழு தண்டு வேல்வாள் இளையிடம் சூலம் என்று முழுமுதல் படைகள் ஏந்தி இராக்கதர் முனைந்த போது தொழுதம் படைகள் கைவிட்டு ஓடுவார் சதர்கள் என்றால் விழுமிது குரங்கு வந்து வெங்கையாது. எழுமழு தண்டு வேல்வாள் இலை நெடும் சூலம் என்று இம்முழுமுதல் படைகள் ஏந்தி ராக்கதர் முனைந்த போது,
அரக்கர்கள் 7 நீங்க தூண் போன்ற இரும்பு தடிகள், மழு, கொடரி, தண்டு 2000, வேல், வாழ், இலைநெடுஞ்சூலம், திருசூலம் என்று இந்த முழுமுதற் படைகள், தலை சிறந்த இந்த படைகளை தூக்கி கொண்டு ராக்கதர் நுழைந்த போது கையிலே ஏந்திய வண்ணம் அரக்கர்கள் வருவாயானால் தேவர்கள் என்ன பண்ணுவாங்க? தொழுது தம் படைகள் முன்னிட்டு கும்பிட்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு ஓடுவார்கள். யார்? தேவர்கள். என்றால் விழுமீது குரங்கு வந்து வெறுங்கையால் குழந்தை, வெறுங்கையால சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிற குரங்கு தேவர்களே தங்களுடைய ஆயுதங்களுக்கு போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது குரங்கு வெறுங்கையால் வெற்றி பெறும் என்றால், வெற்றி கொள்ளும் என்றால் அது அருமையான வெற்றி தான். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் திருக்குறள் சொல்றது, வேலென்று தருவது மன்னன் கோலதோ கோடாது, அதுவும் கோடாது. அதாவது ஒரு மன்னனுக்கு வெற்றி தருவதுங்கிறது வந்து வேல் கிடையாது, அவனுடைய கோல் தான். கோடாத கோல் தான் வந்து அவனுக்கு வெற்றி தருவது. அதுவும் கோடாது நம்பிக்கை தானே சொல்றீங்க? அவனுடைய அரசாட்சி முறை, அவனுடைய அரசாட்சி செங்கோல் செலுத்துகின்ற முறை. மன்னவன் கோல் தான் வெற்றி தரும். அவன் ஒழுங்கா கொடுங்கோல் மன்னனா இருந்தா எந்த எந்த மக்களும் அவன் பக்கத்துல நிற்க மாட்டான். எதிராளியை கூட்டுக்கடா. இந்த சுரர்கள் தான் அந்த அசுரர்களோட ரூட் வராங்க. ஆமா, சுரர் அசுரர், சுராசுரர், சுராசுரகுணா அப்படிங்கிறது அசுர அசுர கண. நீதிவன் நிகழ்ச்சி என்ன எரிவழி திடீர் நனக்கு நக்கா இல்ல நனக்கு கொடுக்குது. பூதல தடித்த கையில் நிகும்பரின் தருவன் பொங்க வேதனை காவம் வந்தோ வேரடன் கெடுத்தது என்றா என்ன மாதுள தலைவன் பின்னும் அன்பினோர் மாற்றாஞ்சோனா இல்ல. மாலி அப்படிங்கிற நாட் மாலியவான், இது மாலியவான் அப்படின்னு நல்லா போட்டு குழப்பி விட்டுருக்காங்க உரையில. இந்த மாலி வேற, மாதுள தலைவன் சொல்றான். மாதுளன் அப்படின்னா மாமன், தாய் மாமன். மாலியவான் வந்து பாட்டன். நான் என்ன இதுவும் அதுவும் ஒன்னா இருக்க முடியாது. மாலின்னு தான் சொல்லிடுறோம், மாலியவான்னு சொல்லல. மாலி சுமாலி மாலியவான் தானே. இப்போ வெயில் தானே மாலி போயாச்சு, எப்போ போயாச்சு. அவங்கள திரும்ப அழிச்சாச்சு. சுமாலியை தான் ஒழிஞ்சிட்டாங்க. மாலியை தான் திரும்ப அழிச்சாரு குங்க. அந்த மாலி இல்லை. இது வந்து தாய் மாமன் தான் சொல்ற, மாதுளன் தானே சொல்ற. ஈது இவன் நிகழ்ச்சி என்ன எரி விழித்து இடியின் நக்கு பூதலத்து அடித்த வேயன் நிகும்பன் என்று ஒருவன் பொங்க. அடா பாரு இதான் நடக்குதா அப்படின்னு சொல்லி தரையில கை அடித்துக் கொண்டு பூதலத்து அடித்த வேயன் நிகும்பன் என்று ஒருவன் பொங்க. நிகும்பன் வந்து தரையில நல்லா நடந்ததா அப்படின்னு அடிச்சுட்டு எழுந்தானா. வேதனை காமம் அந்த வேரடும் கெடுத்ததுன்னா மாதுள தலைவன் பின்னும் அன்பினோர் மாற்றம் சொல்றான். அன்பினால ஒரு காரியம் போய் இந்த காமத்தினால வந்ததுடா சம்மா கேடு வந்து சம்பவிச்சிடா. வாய் தப்பி வந்துடுது. வேதனை காமம் வந்தோ வேரடும் கெடுத்தது. காமத்தினாலே எப்பேற்பட்ட விளைவு நேர்ந்து விட்டது பார் என்று மாதுள தலைவன் பின்னும் அன்பினோர் மாற்றம் சொல்றான். மாமன் ராவனோட மாமனார்கள் தலைவராகிய மாதிரி அப்படி கொண்டு போயிட்டாங்க. மாமனாருக்கு தலைவராக முடியாத மாமன்மார் இல்ல, அவன் பாட்டன் இல்லையா மாலியவான். மாமன்மார்கள் தலைவர் ராவனோட அம்மாவோட அண்ணா தம்பியோட தலைவர் அப்படி எடுக்கணும். அது அம்மாவுக்கு தந்தவர்கள் சுத்தி வளைச்சு போனோம்.